புஷ்பா நான் கிளம்புறேன் பை. இந்தா சுப்பு, அந்த சாமியாடி அம்மா சொன்ன கோயிலுக்கு எப்போ போலாம்? முதல்ல அந்த கோயில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியா நீ? அதை விடு, அந்த சாமியாடி அம்மா சொல்ற விஷயத்தையே இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற நீ? என்ன சுப்பு நீ இப்படி பேசுற? இது நம்ம அனுவோட கல்யாண விஷயம். சாமி விஷயத்துல கேள்வி கேட்காத. நான் ஒன்னும் கேள்வி எல்லாம் கேட்கல. இப்பதான் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கிறோம். அதுக்குள்ள இந்த கல்யாணம்ன்ற பேச்சு எடுத்துக்கிட்டு அவ்வளவு தூரம் போகணுமா? போய்தான் ஆகணும். நாமளும் எடுத்து கூட்டி வச்சு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பல வருஷம் ஆகுது. பொண்ணு கல்யாண விஷயத்துல நீ ரொம்ப அலட்சியமா இருக்க சுப்பு. அதனாலதான் இப்படி நடக்க கூடாதெல்லாம் நடக்குது. நீ அவ கல்யாண விஷயத்துல கொஞ்சமாவது அக்கறை காட்டு. அதேதான் நானும் கேக்குறேன். நம்ம பொண்ணு கல்யாணம் தானே இது. அப்ப நம்ம தான் பொறுப்பா நிதானமா பரபரப்பு இல்லாம செயல்படணும். அதை விட்டுட்டு ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? விடு சுப்பு. எப்ப போலான்னு சொல்லிட்டு போ. ஐயே, அதுக்கே இப்படி கதற? அணு வந்த உடனே அவகிட்டயும் பேசி அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம். எல்லாத்துக்கும் அவசரம் உனக்கு. என் பேச்ச கேட்கவே மாட்டியா நீ? எல்லார் வீட்லயும் இருக்கிற பொம்பளைங்களும் இப்படித்தானா, இல்ல எனக்கு வாய்ச்சி நீ மட்டும்தான் இப்படியானு எனக்கு புரியவே இல்லை. ஒவ்வொரு வீட்லயும் போய் விசாரி. சொன்ன பேச்சு கேட்காத புருஷனை கட்டி வச்சு அடிக்கிறாங்களாம். நான் இருக்கிறனால உன்னாண்ட இப்படி நின்னுகிட்டு பேசிட்டு இருக்கேன். விளையாட்டுக்கு சொன்னா ஏன் இப்படி சீரியஸ் ஆற? வரேன். பெங்களூர் ஆஃபீஸா? அப்போ வாரத்தில் 3 நாள் நீ பெங்களூர் போக வேண்டியது இருக்கும். உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணவே எனக்கு நேரம் சரியா இருக்குமே. அவளை விட்டு விலகி இருக்கேன்னு சொல்லிட்டான்ல, இன்னும் என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் இப்படி குத்தி காட்டுற? இதுக்கு முன்னாடி நீ நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்தேன், அதான் எனக்கு பயம். அவளை வேணா அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டுமா? இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயமா எனக்கு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. இப்போ நான் தான் அனு, நீ தான் சூர்யா. என்ன பார்க்குற? அதான் ஏற்கனவே நீ என்ன அணுவா மாத்திருக்கிறல்ல. இதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்குல்ல? டேய், சத்தியமா நான் சீரியஸாக தான் கேட்குறேன். சில கேள்விகளை நான் அணுவா கேட்குறேன். நீ ரெடியா? டேய், ஃப்ரெண்ட்ஷிப்காக இது கூட செய்ய முடியாது உனக்கு? சரி. சார், பெங்களூருக்கா? ஏன் சார் திடீர்னு? அங்க போனா நீ நிறைய கத்துக்க வாய்ப்பு கிடைக்கும். இங்கேயும் அதெல்லாம் கத்துக்க முடியாதா சார்? டேய், பதில் சொல்றா, சும்மா லுக்கெல்லாம் விடாத. சொல்லுங்க சார், இங்கே இருந்து அந்த வேலையெல்லாம் கத்துக்க முடியாதா சார்? அங்க இதை விட கூடுதலா கத்துக்க சான்ஸ் கிடைக்கும். நீ நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ அங்க போனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா அது நம்ம கம்பெனிக்கு ரொம்ப நல்லது. ஆனா சார், உங்களை மீட் பண்ணவே முடியாதே சார். சார், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சார்? உனக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது ப்ரமோஷன், தண்டனை இல்ல, புரிஞ்சுக்கோ. அது அவ்வளவு தூரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வேணா அமெரிக்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடவா? சார், இல்ல சார், அப்பா அம்மாவை விட்டுட்டு அவ்வளவு தூரம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காதனு. வாழ்க்கையில எல்லாமே நம்ம வசதிக்கு நடக்காது. யூ see, வேலையை விட்டு தூக்கணும்னா அதை நேரடியா சொல்லிருப்போம். இது ஒரு ப்ரமோஷன், ஐ மீன் பாராட்டு, தண்டனை இல்ல. ஆமா சார், நம்ம மீட் பண்ணவே முடியாது சார். இதுக்கு பதில் சொல் சூர்யா. முடியல பங்கஜ், போதும். நீ நினைக்கிற மாதிரி நடக்குதுல்ல, இன்னும் இதுக்கு இத்தனை கேள்வி? மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடு. அப்படின்னா இதெல்லாம் என்னையோட முடிஞ்சிடும் நம்பலாமா சூர்யா? May I come in, sir? Come in.
சார் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ம் உட்காரணும். இட்ஸ் ஓகே சார். நீங்க கூப்பிட்டது கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனு. எதுக்கு சார்? உனக்கு நம்ம கம்பெனியில் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நிஜமாவா சார்? நீ பண்ண பிரசன்டேஷன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால தான் இந்த ப்ரமோஷன். நிஜமாவா சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ so மச். இந்த ப்ரமோஷனுக்காக நீ பெங்களூருக்கு போகணும். ரிசர்ச் பண்ணுவா சார்? இல்லைனோ உன்னை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஏங்க சார் பெங்களூருக்கா? ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஓகேவா? எஸ் சார். ஓகே. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை சார், கம்பெனி அப்படி டிசைட் பண்ணியிருக்கும் போது எனக்கு என்ன சார் பிரச்சனை? நாம நினைச்ச மாதிரியா எல்லாமே நடக்குது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சூழ்நிலையையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சார். ஓகே சார், நான் ரெடி. ஓகே, I'll talk to மீரா. நீ மற்ற ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ண. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சார், நீங்கள் என்ன வேற இடத்துக்கு அனுப்புறதால உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலான்னு நீங்கள் நினச்சா அது நடக்காது சார். அது ஜஸ்ட் உங்கள் கற்பனை, அவ்வளோதான். எனக்கு புரியுது சார். நான் உங்கள் கண்ணில் பட்டா உங்களுக்கு தொந்தரவாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ப்ரமோஷன்ற விஷயத்த நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. சரியா சார்? No, no, you deserve it. எஸ் சார், I deserve it. I mean, you deserve the promotion. உங்க மனசுல என்ன இருக்குன்னு வெளிப்படையா சொல்லாம மறைச்சு வச்சிருக்கீங்களே, அது ஏன் சார்? சொல்லப்படாத இந்த உறவுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுப்போமா சார்? What do you mean? உங்களுக்கு ஓகேனா ஒரு சேலஞ்ச். Challenge? ஓகேனா சொல்றேன், இல்லனா வேண்டாம். சொல்லு. அடுத்த 24 மணி நேரத்துக்கு நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க கூடாது, பேசக்கூடாது, பேச முயற்சி கூட பண்ணக்கூடாது. ஐ மீன் ஃபோன் கூட பண்ணக்கூடாது, எஸ்எம்எஸ் அனுப்பக்கூடாது. அதை விட இன்னொரு விஷயம், உங்க செக்யூரிட்டிய என் பின்னாடி அனுப்பக்கூடாது. அடுத்த 24 மணி நேரம்
நம்ம 2 பேரும் எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாம இருக்கணும். இருந்துட்டா இருங்க, முதல்ல அப்படி தீர்மானமா ஒருத்தரை ஒருத்தர் பார்க்காம பேசாம இருப்போம். இது இது எல்லாத்தையும் மீறி நாம எதிர்பார்க்காம ஒருத்தர் மீட் பண்ணிட்டா உங்க மனசுல இருக்கிறத நீங்க என்கிட்ட நேரா சொல்லணும். நீங்க தந்த ப்ரமோஷனை நான் ஏத்துக்கிட்டேன். என்னோட சேலஞ்ச நீங்களும் ஏத்துப்பீங்களா? ஒருவேளை இந்த 24 மணி நேரத்துல நாம 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கவே இல்லைன்னா? நான் பெங்களூர் போறேன். நிச்சயமா இந்த ப்ரமோஷனை ஏத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட இருந்து வேலைக்கு போயிடுவேன். இஃப் யூ பெர்மிட் மீ, நான் இப்பவே வீட்டுக்கு போறேன். நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன். நாம 2 பேரும் மீட் பண்றதுக்கு இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையும் மீறி நாம 2 பேரும் மீட் பண்ணா உங்க மனசுல இருக்கிறத கட்டாயமா நீங்க என்கிட்ட நேரடியா சொல்லணும் சார். சரியானோ, நானும் இந்த சேலஞ்சை ஏத்துக்கிறேன். நானும் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வர போறதில்ல. ஓகே சார், நான் ஏதோ ஒரு வேகத்துல சூர்யா சார் கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டேன்.
ஆனா என்ன ஆகுமோன்ற பயம் ஒவ்வொரு நொடியும் கூடிக்கிட்டே போகுது. கடவுளே, உன்னதான் நம்பி இருக்கேன். இதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ். நீ தான் என்னை காப்பாற்றணும். ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா. அவளை மனசார கும்பிட்டுக்கோ. ஓ கவலையெல்லாம் தீருமம்மா, ஓ கஷ்டம் எல்லாம் மாறுமம்மா. உன் எல்லா வேண்டுதலையும் ஆத்தா நிறைவேற்றி வைப்பா மகளே. வேலையா இருந்தாலும் சரி, சவாலா இருந்தாலும் சரி, ஆத்தாவை நம்பு. அவ மேல பாரத்தை போடு, அவ எல்லாத்தையும் பார்த்துக்குவா. போ, அவகிட்ட போய் மடியேந்து மகளே. மழை போல கஷ்டம் பனி போல தீரும் மகளே. போ, அவகிட்ட போய் மனம் உருகி மடியேந்துமா. ஆத்தா வர்றா, மகமாயி வர்றா, ஆத்தா வர்றா, மகமாயி வர்றா. என்னடி சொல்ற? பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபரா? ஆமா ரம்யா, சூர்யா சாரே சொன்னாரா? என்னடி இது திடீர்னு? ஏதோ ப்ரமோஷனா ரம்யா? உனக்கு ப்ரமோஷன் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். கடவுளே, இவ என்னமோ அக்னி பறிச்ச